மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். யானையை தீயிட்டு கொளுத்திய அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தன் வழங்க கேட்கலாம். விவேகானந்தன், என்ன நடந்தது? முழு விவரத்தை சொல்லுங்க. பிரியா, தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வனச்சரகத்திற்குட்பட்ட யாமனூர், அதாவது காவேரி கரையோர பகுதியில் உள்ள அந்த யாமனூர் அடர்ந்த வனப்பகுதியில் கடந்த வாரம் யானை ஒன்று தும்பிக்கை தனியாகவும் உடல் முன்பக்கமும் பின்பக்கமும் தீயில் எரிக்கப்பட்டு சிதைந்த நிலையில் இருந்ததை அந்த பகுதியில் இருந்தவர்கள் பெண்ணாகரம் வனச்சரகர் பெரியண்ணனுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று யானையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். அப்பொழுது தந்தம் தனியாக இருந்துள்ளது. அதே போல உடலின் பாகங்கள் முழுவதுமாக சிதைந்த நிலையிலும் முன்பக்கம் பின்பக்கம், அதாவது பாலினம் தெரியாத அளவிற்கு தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்தது. இதனால் யானையை வேட்டையாடியது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கால்நடை மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அதன் உடல் பாகங்கள் அனைத்தும் உடல் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதே போல தந்தம் மட்டும் தனியாக இருந்ததால், உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் இருந்ததாலும் வனத்துறையினருக்கு யானையை தந்தத்திற்காக வேட்டையாடி இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. 7 முதல் 10 வயதிற்குள்ள இந்த யானை பாலினம் என்னவென்று இந்த சோதனையின் அடிப்படையிலேயே தெரிய வரும். இந்த வனப்பகுதிகளில் யானை வேட்டையாடுவதை தடுக்க தவறிய நெருப்பூர் வனப்பிரிவு வனவர் சக்திவேலும் அந்த யாமனூர் பீட் பகுதியை சார்ந்த அந்த வனக்காப்பாளர் தாமோதரன் ஆகிய இருவரையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். பிரியா, தீயிட்டு கொளுத்தி யானையை கொடூரமான முறையில் ஒரு கும்பல் வேட்டையாடி இருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேகானந்தன்.